இந்த இப்போ ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஒருத்தன் தரையை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனைவி படுத்திருந்தவங்க, என்னங்க என்ன தரையை இப்போ முழுகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் தரையை முழுகிறேன். ஐயோ எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம், அவர் பார்த்துக்கிடுவார், நீங்கள் போய் படுங்க. அவன் பழக்க தோசத்தில் அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சுக்கான், காலில் இருந்துச்சு வீட்டுக்கு விட்டுருக்கான். இருக்கட்டு, தப்பு இல்லைங்க. இந்த பாருங்க, ஒரு காலத்தில் இந்த வேலை இவங்களுக்கு, அந்த வேலை அது இப்போ எல்லாம் கிடையாது. 2 பேரும் அமெரிக்கா வந்தாச்சுல. இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப குழந்தைய தோளில் போட்டு ஒருத்தர் வந்து என் கூட நின்றுட்டு இருந்தாருங்க. அவர் சொன்னார், உங்கள் யூடியூப்பில் வரக்கூடிய செய்தியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேங்க. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? என் மனைவி வேலைக்கு போகிறப்ப நான் வீட்டிலேருந்து வேலை பார்ப்பேன், நான் வேலைக்கு போகிறப்ப என் மனைவி வீட்டிலேருந்து பார்ப்பாங்க. அவங்க வேலைக்கு போகிற நேரத்தில் நான் அந்த பாத்திரமெல்லாம் விளக்குவேன். அப்போ தான் உங்கள் யூடியூப் கேட்பேன். அந்த யூடியூப்பில் நீங்கள் மகாபாரதத்தில் ராமாயணத்தில் வரக்கூடிய பாத்திரங்களை அங்கிட்டு விளக்குவீங்க. நான் காப்பி டப்பா, காப்பி டபரா, சாப்பிட்ட தட்டு இதெல்லாம் இங்கிட்டு விளக்குவேன். நீங்களும் விளக்குறீங்க, நானும் விளக்குறேன், மொத்தத்தில் விளக்குறோம். ரொம்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆமாம், நம்ம ஊரில் சொல்லுவாங்க விளங்கிரும், அப்படி ஒரு வார்த்தை.